வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னுட்டு பார்த்தாலே தெரியுங்க. இந்த வந்து பொட்டேட்டோ பால்ஸ் தான். இது எப்படி செய்யறது அப்படின்றதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பொட்டேட்டோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கும் போது இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் பொட்டேட்டோவோட ரேட்டும் கம்மியாகும். அப்போல்லாமும் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். இப்போ இதை வந்து நான் 1 kgக்கு மேலே வாங்கியிருந்ததுனால இதை வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து என்னோட அக்கா பையன் வந்திருந்த போது அவனும் இது ஈகராக செஞ்சான். அவன் தான் முக்கால்வாசி இதில் எல்லாமே செஞ்சது. சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே வாயில் வச்ச உடனே கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ எல்லாமே வந்து தோல் நீக்கிடலாம். நாங்கள் வந்து ஒரு 3 பொட்டேட்டோ வச்சு தாங்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா நல்லா வந்ததுன்னா அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து வேக வச்சிடலாம். குக்கரில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துருங்க. நல்லா வந்து பஞ்சு போல் ஆகட்டும். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதில். இப்போ குக்கரில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் வெளியே போய் இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாகுங்க. வீட்லேயே செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப கம்மியாக நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மைதா தாங்க எடுத்திருக்கோம். மைதா வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாவாக மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜீரகத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணலை. இதில் வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். அப்புறம் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மசியல் இருந்தாலும் மசிச்சுக்குங்க. இல்லைனா கிளாஸை வந்து நீங்கள் வச்சு மசிச்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் மசிச்சுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம சீஸ் வைக்க போகிறோம். அதனால் சீஸையும் வாங்கி வச்சுக்கோங்க. இது என்னடா வெயிட் போடும் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. இதுலேயும் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தாங்க இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் பொட்டேட்டோலையும் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேக வைக்கும் போது தண்ணியிலே வேக வைக்கிறதுனால அந்த சால்ட் அந்தளவுக்கு தெரியல. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீஸை வந்து கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கோம். ஒரு சீஸ் ரூலை வந்து கட் பண்ணி நாங்கள் வந்து அதிலேருந்து ஒரு 3 பீஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் சீஸை வந்து ஒரு 3 பால்க்கு வருது. ஸோ எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடும்போது பரவாயில்ல. குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாங்க. ஹெல்த்தியானது தான். வெளியே வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸ் தாங்க. பவுடர் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இல்லைனா கூட நீங்கள் ப்ரெட்டோட பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது அந்த சமயத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்கெட்ஸ் ஏதாவது கூட பவுடர் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் பிஸ்கெட் போடும்போது கொஞ்சம் எண்ணெய் தெரியுது. இப்போ மறுபடியும் அடுத்த சீஸையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த மைதாவில் டிப் பண்ணிக்கிங்க. மைதா வந்து நம்ம கரைச்சோம் இல்லைங்களா? அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பவுடரில் ப்ரெட் பவுடரில் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மைதாவில் வந்து டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி டிப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி ப்ரெட் இல்லை, நானும் பிஸ்கெட்ஸ் தாங்க எடுத்திருந்தோம். பிஸ்கெட்டை தான் ஒரு 6 பிஸ்கெட்டை வந்து நல்லா பொடியாக்கிட்டோம். நல்லாவே வந்தது. பட் சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. குட்டீஸ்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம் எல்லாமே. அப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி காய வச்சாச்சுங்க. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு பொட்டேட்டோ வெந்ததுனால ரொம்ப நேரம் வேகணுன்றது அவசியம் இல்லை. மேலே மட்டும் கிறிஸ்பியாக வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுனாலே போதுங்க. அப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்சம் திருப்பி விடணும். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் செய்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கேன். இப்போ மேலெல்லாம் எண்ணெய் படாததுனால இன்னும் கொஞ்சம் நம்ம எப்பயுமே எல்லாமே வந்து கொஞ்சம் திருப்பி விட்டால் தான் உள்பக்கமும் இன்னொரு பக்கமும் வேக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை திருப்பிக்கலாம். இதை வந்து என்னோடய பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கா. பட் வெளியே வாங்கி தரத்துலேயும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தது. வீட்டிலே செய்யும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் வந்து நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாத வெளியெல்லாம் எதில் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்றது தெரியல. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் விஷயத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்தா நல்லது தான். வீட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பாருங்கள் அந்த சீஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னோடய அம்மாவுக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 தான் கொடுக்குறீங்க, நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கண்டிப்பாக இந்த சீஸ் பாலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களிருந்து சின்ன குட்டீஸ்க்கு வரைக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இது மட்டும் இல்லாத இந்த சீஸ் வைக்கிற பால் வந்து நீங்கள் பொட்டேட்டோ இல்லாத சோயா வச்சு கூட பண்ணலாங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதையும் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.